அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜேஎம்எஸ்கே கோபி. இந்த குரல் பதிவு எது சம்மந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட குரல் பதிவுக்கு மேலே ஒரு படம் போட்டிருப்பேன். அதில் தெய்வ குழந்தை கௌஷிக்குன்னு சொல்லி ஒருத்தர் உட்காந்துருப்பார் அவங்க அப்பா மடியில். பக்கத்தில் அவங்க அம்மாவும் இருப்பாங்க. முருகர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு, முருகர் நம்ம கூடியே இருக்காருன்றதுக்கு வந்து இந்த சம்பவம் ஒரு பெரிய உதாரணமாக இருக்கும். என் வாழ்வில் எத்தனையோ சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் முருக பக்தியில் ரொம்ப மூழ்கி போய் இருந்து முருகர் எனக்கு எதுவுமே பண்ணன்ற அவநம்பிக்கையில் இருக்கிற முருகர் சொந்தங்களுக்கு, முருக பக்தர்களுக்கு இந்த சம்பவம் உதாரணமாக இருக்கும். நான் வந்து வடப்பள்ளி கோயிலில் சாமியை பார்த்துட்டு நான் வந்த வழியே வெளியே போகிறதுக்கு கிளம்புறேன். ஆனால் அங்கே ஒரு சின்ன பையன் ஒருத்தர் வந்து, அண்ணா இப்படி போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. நான் அதுக்கப்புறம் வேறு வழியில் வெளியே வரப்போ இவங்க உட்காந்துருக்காங்க. இவங்க உட்கார்ந்து வேறு எங்கே வேணாலும் உட்காந்துருக்கலாம். கிட்டத்தட்ட பல தடவை என்னை பார்க்கணும்னு முயற்சி பண்ணி வந்திருக்காங்க. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேறு எங்கே வேணாலும் இவங்க உட்காந்துருக்கலாம். ஏன் அந்த இடத்துல வந்து உட்காந்தான்னு கூட தெரியாது. அன்றைக்கி நான் கோயிலுக்கு வருவேன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. உண்மையிலே பெரிய ஆச்சரியம். அவங்க வந்து இன்றைக்கி என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு வந்து தோணி வந்திருக்காரு. நான் கரெக்டாக வெளியே வரப்போ இந்த குழந்தைய பார்த்தோன்னே நான் உணர்ந்துட்டு தெய்வ குழந்தை அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட பேசோடனே அவங்க ரொம்ப உணர்ச்சி மிகுதி ரொம்ப கண் கலங்கி சொன்னார் அவங்க அப்பா. எனக்கும் ரொம்ப நெருடலாகிடுச்சு. இது முருகர் வந்து இந்த குழந்தைய பார்க்கறதுக்கு நம்மளை இந்த பக்கம் வர வச்சிருக்காரு. இந்த சொன்ன குழந்தை கூட வந்து உண்மையிலேயே வந்து அந்த குழந்தை இப்படி போங்கன்னு சொல்ல நான் வந்திருக்க மாட்டேன். ஏன்னா கோவிலில் யார் மூலியமாவது இப்போ நீங்கள் கோயிலில் ஒருத்தர் உங்களை திட்டுறாரு அப்படின்னா அதுவும் தெய்வம் தான். வாழ்த்துறாருன்னா அதுவும் தெய்வம் தான். உங்களுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துறாங்க அப்படின்னா அதுவும் தெய்வம் தான். ஏன்னா நிறைய முக்கியமான விஷயங்கள் முடிவெடுக்க முடியாதவர்கள் கூட கோயிலில் போய் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து முடிவு எடுப்பாங்க அந்த காலத்தில். ஏன்னா அந்த இடத்துல வர முடிவு வந்து சரியானதாக இருக்கும். யார் மூலியமாக தெய்வ சக்தி உணர்த்துன்ட்டு. ஸோ அந்த வகையில் இந்த தெய்வ குழந்தைய இப்போ என்னை பார்க்க வச்சு, நான் அந்த தெய்வ குழந்தைய பார்க்க வச்சு நடந்தது வந்து முருகர் அற்புதம் அதிசயம் தான். எந்த சூழ்நிலையாவது எங்கேயாவது முருகர் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் அனுப்புவார்ன்றதை மட்டும் நம்புங்க. நிச்சயமா அனுப்புவார். வரவங்க முருகர் ரூபமாகவே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவியோ, இல்லை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கோ, இல்லை உங்கள் முருக பக்தியில் நீங்கள் இன்னும் மென்மேலும் போகிறதுக்கோ ஏதோ ஒரு வகையில் சான்றாக இருக்கும் அந்த சம்பவங்கள். இந்த 2025ஆம் ஆண்டு எத்தனையோ அற்புதம் அதிசயங்கள் நடந்துச்சு. அது எல்லாமே நான் காணொலியாக பதிவு பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் அடுத்த ஒரு 2 காணொலி இருக்குது. நிச்சயமாக இந்த 2024 நிறைய விஷயங்களை நான் உணர்ந்திருக்கேன். அது எல்லாமே உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசை. பக்தி இன்ஃபினிட்டி சேனல் வந்து அவர் சாய் செந்தில் ஐயா சொன்னார், இந்த மாதிரி என்னோட சேனல் ஆரம்பிச்சு சார், இத்தனை நேர்காணல் ஒரே நாளில் போட்டதில்லை, நான் பதிவு பண்ணியிருக்கேன், அவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. எல்லாமே முருகர் செயல் தான். நான் வந்து 2026 என்னோட பேட்டிகள் குறைந்தாலும் கண்டிப்பாக எல்லா புகழும் முருகனுக்கே வாட்ஸ்அப் சேனலில் வந்து உங்கள் கூட இணைஞ்சிருப்ப குரல் பதிவு மூலயமா. ஏன்னா 2026 நிறைய பயணங்கள் முருகர் உத்தரவுப்படி நடக்கிறதுக்கு. அதில் முதல் பயணம் வள்ளியூர் பயணம் தான். வள்ளியூர் பயணம் தான் முதல் ஆரம்பிக்கிற பயணம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 2025, 24 வந்து வள்ளிமலை தான் முதல் பயணமாக இருந்துச்சு. அதுக்கு அதே மாதிரி 2026 வந்து வள்ளியூர்ன்றது உண்மையிலே முருகப்பெருமான் சித்தம் தான். எனக்கும் வள்ளியூர் பற்றி பேசுறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்திருக்கேன். கண்டிப்பாக முருகர் விரைவில் உத்தரவு கொடுத்து அந்த கோயிலுக்கு வருவான்னு நம்புகிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.